ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 14/11/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் 52 39 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் இங்கே அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுலேருந்து 2 4 5 நாள் கழிச்சு நமக்கு 78 80 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 நாள் கழிச்சு நமக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். 52 39க்கு கரெக்டாக நம்ம 3 நாள் கேப் விட்டுறோம். சரிங்களா? 3 நாள் கேப் விட்டு ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம 3 நாள் கேப் விட்டுடலாம். ஸோ இங்கேயும் 3 நாள் நான் வந்து கேப் விட்டுறேன். சரிங்களா? ஸோ இந்த கேப் விட்ட பின்னு 52 39க்கு நமக்கு எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த முதல் நம்பர் நமக்கு எடுத்திருக்காங்க 2 5 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்காங்க. சரிங்களா? 2 5 25 39 இந்த இடத்துல நமக்கு 2 நம்பர் எடுத்திருக்காங்க. சரிங்களா? நடுவில் 2 நம்பர் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 25 39ங்கிறது நமக்கு பாக்ஸ் பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே உள்ள 2 நம்பர் நமக்கு 8 7 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்காங்க. 8 7லேருந்து மேலே உள்ள 2 8 எடுத்து நமக்கு பி போல் உள்ள நம்பர் எடுத்திருக்காங்க. சரிங்களா? 8 8 7 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நேராக எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு உள்ள 2 நம்பர் எடுத்து 78 80 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல 0 1 அப்படிங்கிற நம்பர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு ஏ போர்டு எடுத்திருக்காங்க, இங்கே பி போர்டு எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் 2 நம்பர் எடுக்கணும். சரிங்களா? இப்போ 0 1 எடுத்துட்டோம்னா 0 1 48 ஸ்ட்ரைட்டாக நம்ம 0 1 48 எடுத்து நமக்கு அதை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? 0 1 48 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்ம ஃபஸ்ட் நடுவில் உள்ள 2 நம்பர் எடுத்திருந்தாங்க, மேலே உள்ளது 2 நம்பரு. இப்போ நம்ம 48 அப்படிங்கிற நம்பரை 2 நம்பர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு லாஸ்ட்டாக உள்ளது சி போர்டு வச்சுருக்காங்க, இதுவும் சி போர்டு தான் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ நமக்கு ஒரு நம்பர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு தான் வரணும். சரிங்களா? அப்போது சி போர்டில் 0 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக நமக்கு எடுக்கக்கூடிய நம்பர் அதாவது ஒரு நம்பர் உள்ளது கீழே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு. அப்போது இங்கே 7 அப்படிங்கிற நம்பர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டி போர்டு வந்துச்சு. ஸோ அதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போது 1 அப்படிங்கிற நம்பரை நம்ம மாற்றி வச்சுக்கணும். 148 சரிங்களா? 14 80 அல்லது இந்த 2 நம்பர் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 35ங்கிறது இங்கே இந்த இடத்துலையும் அதாவது டி பி போர்டு வந்திருக்கு. 88 வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ பி போர்டில் ஒரு நம்பர் நமக்கு இங்கே வந்திருக்கு. 8ங்கிற நம்பரும் இங்கே வந்திருக்கு. ஸோ அதனால் பி போர்டுக்கு நம்ம கரெக்டாக தான் வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கோம். சரிங்களா? 84 148 0 அதாவது 148 0 18 40 அப்படிங்கிற நம்பரு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு 0 வச்சு ஒரு 6 பேர் நம்ம ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த ஃபாலோயிங் நம்பரில் 40 45 90 54 அப்படிங்கிற நம்பர் வந்துடுச்சு. இனிமேல் எடுத்து ட்ரை பண்ண வேணாம். இன்றைக்கி நமக்கு ஆல் போர்டில் 1 5 வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப ஏ போர்டில் 2 பி போர்டில் 2 அதே மாதிரி ஏல வச்சு ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த 1 5 வந்துச்சுன்னா பேரும் சொல்லியிருந்தோம். அது என்னென்ன பேர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கான கெஸிங்கில் 14 80 18 40 பிக் ப்ரைஸாக வந்தீங்கன்னா பாக்ஸாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். உங்களுக்கு 1 5 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னாவே ஏ போர்டில் 2 7 இதை வச்சே நமக்கு பேர் வந்துடும். சரிங்களா? 7 வந்துச்சுங்களா? ஸோ ஏற்கனவே 1 5 அடிச்சிருக்காங்களா? இங்கே நமக்கு ஏ போர்டு அண்டு பி போர்டு இதில் வச்சு பேர் வந்துச்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 5 இங்கே அடிச்சிருக்காங்க, ஏல வச்சு பேர் வந்துச்சுங்களா? ஸோ இதில் முக்கியமான பேர்லாம் அன்றைக்கி நான் நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஏபி பிசி மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஆல் போர்டில் 1 5 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஏபிபிசி மட்டும்தான் எடுத்து ட்ரை பண்ணி போகிறீங்க. ஏ போர்டில் 2
மறுபடியும் 3 5 அடிச்சிருக்காங்க. ஏ போர்டில் 7, ஏ போர்டில் 1 5 அடிச்சிருக்காங்க. அதாவது ஆல் போர்டில், பி போர்டில் 2. இதுக்கு பேரு 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பேரை எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? நீங்களாகவே செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அதிகமான என்ன பேர் வருது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த 4 பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஞாபகம் வச்சுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் அந்த நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. 54 நம்பர் வந்துருச்சு. அதனால் 40 45 90 இனிமேல் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா நிப்பாட்டிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு 98 97ன்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 98 97 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தொண்ணூற்றி 98 97 98ங்கிறது நமக்கு நேராக அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 84 25 84 பாருங்கள், 8 4 5 2 அப்படியே நமக்கு 40 நமக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதே இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா 3 8 7 9. சரிங்களா? இது நம்ம அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 798ங்கிறது நமக்கு 3D வெளியே வந்திருக்கு. 845 3D வெளியே வந்திருக்கு. 387ம் 3D வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? முதல் 2 நம்பர் நமக்கு பிசி வச்சுருக்காங்க. இங்கே 84ங்கிறது பிசி தான் வச்சுருக்காங்க. அப்போ முதல் 2 நம்பர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிசி தான் வந்து வைக்கணும். அப்போது 38 83. இங்கே 97ங்கிற நம்பர்ஸ் மட்டும் மாற்றி வச்சுக்கலாம். 97 79 97 38 79 83 அப்படி நம்பர் வந்து எடுத்து டைப் பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எல்லாமே நமக்கு 4D தான் வந்திருக்கு. 97 39க்கும் 98 97. சரிங்களா? சாரி, 98 97 தான் நான் மாற்றி சொல்லியிருக்கேன். சரிங்களா? 98 97 84 52 38 79 அப்படிங்கிற நம்பரும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே தனியாக உள்ள நம்பர் நமக்கு டி போர்டு தான் வந்திருக்கு. தனியாக உள்ள நம்பர் டி போர்டு தான் வந்திருக்கு. அப்போது 9 அப்படிங்கிற நம்பரும் டி போர்டு தான் வரணும். சரிங்களா? அப்போது 97 38 நீங்கள் ஸ்ட்ராங்காக இந்த ஒரு நம்பரை எடுத்து டைப் பண்ணலாம். 97 38 97 83 இந்த நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முன்னாடி சொன்ன 40 நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தைரியமாக ஆல் போர்டு ப்ளே பண்ணுறவங்க நீங்கள் ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் 2யும் 7யும் வச்சு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி வின்னிங் வரும். அதுக்கு பேரும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே முயற்சி பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் கரெக்டாக எடுத்துருந்தீங்க. அந்த பேர் ஏற்கனவே கமெண்ட் பாக்ஸில் பண்ணவங்க அந்த 4 பேர் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி 89 98 டிஏ போர்டில் வந்தால் 22 அப்படி நம்பரு ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த சார்ட்டில் என்ன இருக்கோ உங்களுக்கு அப்படியே அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டே நான் வந்து எடுத்துக்க சொல்லி கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஸோ அதில் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோமோ அந்த ஃபார்முலா படி ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். அதை பார்த்து நான் சொல்லலை அப்படின்னாலும் அது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கு தான் உங்களுக்காகவே நான் கொடுத்துருக்கேன். சார்ட்டாகவே அடித்து உங்களுக்கு கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே இப்போது நம்ம ஒரு ஃபாலோயிங் நம்பருக்கு நீங்களாகவே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தோம். சரிங்களா? 3 7 4 5. ஸோ அது நிறைய பேர் டிஆர்லாம் பாஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி உள்ளதை பாருங்கள். 584 நம்ம ஃபார்முலா நம்பரில் 5ம் 4ம் வந்துருச்சு. சரிங்களா? அப்போது 8 இங்கே இருக்குது. நம்ம ஃபார்முலா நம்பரில் இல்லாத நம்பர் என்னது? 8. அப்போது 8ஓட 87 83 இந்த பேர் மறுபடியும் வரும். சரிங்களா? ஸோ வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிட்டு கூட நெக்ஸ்ட் டைம் கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? 87 78 83 38 இந்த பேர் நமக்கு கம்பல்சரி ரிசல்ட்டில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.